HDFC Life Smart Protect Plus Plan truly ஒரு ULIP plus smart evolution இந்த பாலிசி இருக்கா இல்ல இதுவுமே another hybrid product with hidden trade-offs வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, லைக் லிமிடெட் பே அண்ட் ரெகுலர் பே. அண்ட் இதுல சாய்ஸ் ஆஃப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்மே இருக்கு. அண்ட் டிக்ரீசிங் கவர் அண்ட் டிக்ரீசிங் கவர் வித் கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷன்ஸ் மூலமா உங்க டெத் பெனிஃபிட் ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட்க்கு அப்புறமா நீங்க ரெடியூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இதுல அவைலபிளா இருக்கு. 11th பாலிசி இயர்ல இருந்து 2x to 3x உங்க மோர்டாலிட்டி சார்ஜஸ் ரீஃபண்ட் பண்றாங்க. 10th and 17th பாலிசி இயர்ஸ் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் ரீஃபண்ட் பண்றாங்க. மெச்சூரிட்டிலயோ இல்ல சப்போஸ் பாலிசி ஹோல்டர் 85 இயர்ஸ் அட்டைன் பண்றாங்க அப்படின்னா எது இயர்லியரா நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்மே ரீஃபண்ட் பண்றாங்க. கேரண்டி சார்ஜஸ்மே பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டில 2x ரீஃபண்ட் பண்றாங்க. அண்ட் இதுல மெச்சூரிட்டி பூஸ்டருமே இருக்கு. இதனால உங்களுடைய ஆனுவலைஸ் பிரீமியம் 2x நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் வேரியன்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. என்னதான் அவங்க ரீஃபண்ட் பண்ணாலுமே மத்த மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பிரைமரி டிடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் இருக்கும். பட் இந்த மாதிரி யூலிப்ல என்ன பண்றாங்கன்னா அடிஷனல் லேயர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. இந்த யூலிப்ல ஸ்பெசிஃபிக்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி சார்ஜஸ் இந்த மாதிரி அடிஷனலா சார்ஜஸ் இருக்கு. ஸோ இதோட மல்டிபிள் சார்ஜஸ் சிக்னிஃபிகன்ட்லி உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஓவர் லாங் டேர்ம் பீரியட் வந்து எரோட் பண்ணிடும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட அந்த வெல்த் அக்யூமுலேஷன் பொட்டன்ஷியலி ஓவரால் ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதை நம்ம டிராபேக்கா தான் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஆப்ஷன் ஏ லெவல் கவர் அண்ட் ஆப்ஷன் சி டிக்ரீசிங் கவர்ல மட்டுமே ஃபண்ட் ஸ்விட்சிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல நீங்க ரிடக்ஷன் கூட ரெக்வஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு பிரீமியமா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரீமியம் ரீடைரக்ஷன் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி கீழ நீங்க பெர்மிட் பண்ணலாம். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே எனி டைம் நீங்க வந்து பெர்மிட் பண்ணலாம். சப்போஸ் இனிஷியல் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அண்ட் ஆட் HOC பேசிஸ் ஏதாவது அடிஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்க பண்ணலாம், which will be treated as top up premium. அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் நீங்க மெச்சூரிட்டியில டெத் பெனிஃபிட்ஸ் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா கூட ரிசீவ் பண்ணலாம். அண்ட் எந்த பாலிசி ஆனிவர்சரியிலையும் நீங்க பாலிசி ஹோல்டரா உங்க சம் அஷ்யூர்ட் ரெடியூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. என்னதான் சர்டன் சார்ஜஸ் லேட்டர் ஸ்டேஜஸ்ல ரீஃபண்ட் பண்ணாலுமே அவங்க டைம் வேல்யூ ஆஃப் மணி அக்கௌண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த ரீஃபண்டோட ரியல் பெனிஃபிட்டே ரெடியூஸ் ஆயிடுது. அண்ட் இதுல மேண்டேட்டரியா லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ் இருக்கிறதுனால பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியாது, சரண்டர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபண்ட்ஸோட ஆக்சஸ் அந்த இயர்லி ஆக்சஸையே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் செவரல் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அவைலபிளா இருந்தாலுமே ஒன்லி அந்த ஸ்பெசிபிக் பிளான் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. எல்லா வேரியன்ட்ஸுமே யூனிஃபார்மா அப்ளிகபிலிட்டி இல்ல. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தி இன்னும் சில பேசிக் டீடைல்ஸ் இன்னும் இல்ல அடிஷனலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டீடைலா அப்படின்னா நீங்க பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நீங்க IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசி எடுத்திருக்காங்க. சம் அஷ்யூர்ட் 1 crore. பாலிசி டேர்ம் 40 years, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவலா ஒரு கட்டுற பிரீமியம் பாத்தீங்கன்னா 1 lakh. இதுல லெவல் கவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காரு. இதுல பாலிசி ப்ராஷர்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 4% and 8% per annum கொடுத்திருக்காங்க. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளவுதான் மினிமம் மேக்ஸிமம் வரும் எல்லாமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பாலிசி ஒரு worst and best case scenario எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்டட் அவுட்கம். 4% அஸ்யூம் ரிட்டர்ன்ல நீங்க வந்து இப்ப டேப்லெட் காலம் நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலயே பார்க்கலாம் ஃபண்ட் வேல்யூ 36.17 lakhs வருது. ஸோ IRR பாத்தீங்கன்னா 3.67% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இதே 8% அஸ்யூம் ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 1.12 crore வருது. IRR 7.01% வருது. இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க மத்த லாங் டேர்ம் மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா மாடஸ்டா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ கிராஸ் ரிட்டர்ன்ஸே 4 and 8% இருக்காங்க. ஆக்சுவல் IRR 3 to 7% தான் வருது. ஸோ இந்த மாதிரி பாலிசி சார்ஜஸோட இம்பாக்ட் இதை ஹைலைட் பண்ணி தான் காட்டுதுன்னு சொல்லலாம். ஒரு பியூர்லி வெல்த் கிரியேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது மத்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்லி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக இது அந்த அளவுக்கு கம்பெலிங் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இது ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். பண்டில் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைஃப் கவருக்காக இங்க பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில நம்ம 1 crore சம் அஷ்யூர்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்ராக்சிமேட்லி 39,100 rupees per annum சேம் டென்யூர் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கிடைக்கும். இன் கான்ட்ராஸ்ட் HDFC பாலிசியில 1 lakh per annum கட்டுற மாதிரி இருந்துச்சு. இங்க நம்ம சர்ப்ளஸா 60,900 rupees இருக்கு. இது ஒரு மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க இண்டிபெண்டன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்டையர் பிரீமியம் ஒரு யூலிப் ஸ்ட்ரக்சர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம இந்த டிஃபரன்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 40 years இன்வெஸ்ட்
பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது at the end of 40 years உங்களுக்கு போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் மட்டுமே 3.14 crores கிடைக்குது. போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் 10.09%. இது டாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணி தான் சொல்றோம். இது ஜென்ரலி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கும். அண்ட் யூலிப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஆர் 3 to 7% வந்துச்சு. அதே டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஐஆர்ஆர் 10% வருது. அதுவும் போஸ்ட் டாக்ஸ். அண்ட் இதில் எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அடிக்குவேட் லைஃப் கவர் லோவர் காஸ்ட்லேயே கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட்ன்றது ஒரு லேயர்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் சார்ஜஸ்லேருந்து ஃப்ரீயாக ஆகுது. அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பண்டில் ப்ராடக்ட்ஸ்லேயே. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இதில் இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு மீனிங்ஃபுல் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸில் கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? HDFC லைஃப் ஸ்மார்ட் ப்ரொடெக்ட் பிளஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசில மல்டிபிள் லைஃப் கவர் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறாங்க. லைக் லெவல் கவர், டிக்ரீசிங் கவர், வேரியன்ஸ் வித் கேபிட்டல் கேரண்டி. ஆனால் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் த பிரீமியம் பார்த்தீங்கன்னா மொட்டாலிட்டி காஸ்ட் அண்ட் எம்பெடட் பாலிசி பெனிஃபிட்ஸ் தான் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுலேருந்து வர ரெசிடுவல் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிப்ளாயே பண்றாங்க. ஃபர்தரா நம்மளோட நெட் இன்வெஸ்டபிள் பிரீமியம் இன்னும் வேரியஸ் பாலிசி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிடுறாங்க. இதனாலேயே அது ரெடியூஸ் ஆயிடுது. இந்த பிளான்ல என்னதான் சர்டன் சார்ஜஸ் லேட்டர் ஸ்டேஜ்ல ரீஃபண்ட் பண்ணாலுமே நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அக்கௌண்ட் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி மணி வந்து டிகேட்ஸ் லேட்டர் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்க்கு கம்பன்சேட் பண்ற மாதிரி இல்ல டியூரிங் த காம்பவுண்டிங் ஃபேஸ். ஸோ as a result ஓவரால் yield பார்த்தீங்கன்னா மாடஸ்டா தான் இருக்கு. அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த பாலிசில உங்களுக்கு ஒரு ஆப்டிமல் வெல்த் கிரியேஷனும் கிடையாது. அண்ட் ஹைலி எஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜுமே வந்து இந்த காஸ்ட்க்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ இன் கம்பேரிசன் ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் கவரேஜ் இருக்கிற மாதிரி சிக்னிஃபிகன்ட்லி லோவர் பிரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது டிபெண்டன்ஸ்க்கு பியூர்லி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் செப்பரேட் பண்ணும்போது உங்க ப்ரொடெக்ஷன் நீட்ஸை நீங்க efficiently மீட் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் அசட் அலோகேஷனுமே உங்க டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் காம்பவுண்டிங்குமே பார்த்தீங்கன்னா லேயர்ட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் வந்து அன்இன்டரப்டடா இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த மாதிரி செப்பரேஷனை மெயின்டைன் பண்றது டிபிக்கலி மோர் எஃபெக்டிவா இருக்கும் இந்த லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.